ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜோட கேள்விகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 21வது. சம்ப்ளவ சர்வபூதானாம் விக்ரம பிரதிசங்கிரமः இஷ்டாபூதஸ்ய காம்யானாம் விவர்கஸ்ய சயோ விதிஹி. ஜீவராசிகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றனர், அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகின்றனர், மேலும் அவர்கள் எப்படி அழிக்கப்படுகின்றனர் என்பதையெல்லாம் தயவு செய்து என்னிடம் விளக்கி கூறுவீராக. பகவானிடம் பக்தி தொண்டு ஆற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை பற்றியும் எனக்கு கூறுவீர்களாக. ஸ்மிருதி சாஸ்திரங்களின் வேத சடங்குகளும் கட்டளைகளும் யாவை? மேலும் தர்மம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் திருப்தி ஆகியவற்றுக்குரிய செயல்முறைகள் யாவை? நம்ம கடந்த சில தினங்களா ஸ்ரீமத் பாகவதத்துல 2ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் படிச்சிருக்கீங்க. பரீட்சித் மகாராஜோட கேள்வி. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகத்துல 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சம்ப்ளவக, பிரதிசங்கிரமக, பூதஸ்ய. சம்ப்ளவகனா பக்குவமான வழி, சம்ப்ளவம்னா பக்குவமான வழி. பிரதிசங்கிரமக முடிவான அழிவு, பிரதிசங்கிரமகனா முடிவான அழிவு. அதுக்கப்புறம் பூர்தஸ்ய, பூர்தஸ்ய என்னது? புண்ணிய செயல்கள், புண்ணிய செயல்கள். இத பற்றி எல்லாம் இங்க விசாரணை பண்ற பரீட்சித் மகாராஜா தன்னுடைய ஆன்மீக குருவான ஆச்சாரியன் சுகதே கோசாமிட்ட இந்த 3 விஷயங்கள் சம்ப்ளவக, பிரதி சங்கிரமக, பூர்தஸ்ய. சரி, இப்போ ஒன்னொன்னா என்னன்னு பார்ப்போம். சம்ப்ளவக, பிரதி சங்கிரமக, பூர்தஸ்ய. பூர்தஸ்ய ஓகே. சில நேரங்கள்ல மட்டும் இல்ல, பெரும்பாலும் மக்கள் நேரடியாக பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கிறது இல்லை. இந்த ஜட உலகத்துல பெரும்பாலும் மக்கள் நேரடியாக பக்தி மார்க்கத்துக்கு வர்றதில்லை. பக்தி மார்க்கத்தினுடைய மகத்துவம் அவங்களுக்கு புரியறதில்லை. பக்தி தொண்டினுடைய மகிமைகள் அவங்களுக்கு புரியறதில்லை. பெரும்பாலும் மக்கள் பக்தின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கோயிலுக்கு போனோமா, நம்முடைய பிரார்த்தனைகளை முன் வச்சோமா, பிரார்த்தனை செஞ்சோமா, பௌதிகமா ஏதாவது ஆதாயம் தேடணுமா, ஏதாவது திருவிழா காலங்கள்ல பண்டிகை காலங்கள்ல கோயில போய் வழிபாடு செஞ்சோமா, இதுதான் பக்தி. சாதாரண இப்ப இருக்கிற சூழ்நிலையில சாதாரண மக்களுக்கு பக்தினா என்னன்னா, ஏதாவது திருவிழா காலத்துல கோயிலுக்கு போகணும். அதுவும் திருவிழா காலத்துல கோயிலுக்கு போனாலும் அங்க புலன்ப விஷயங்கள் தான் நடக்கும். சினிமா பாட்டு, தெருக்கூத்து, மோசமான ஆபாச நடனங்கள் நிறைய பார்க்கலாம். கோயில் திருவிழாங்கிற பேர்ல ஆபாச நடனங்கள்,
திரைப்பட பாடல்கள், புலன்பத்துக்கான திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மனிதனுக்கு புலன்பத்தை வந்து விட முடியும். புலன்பத்தை விட முடியல. அதே நேரம் அவன் பல விதமான சுகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அந்த சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக தேவாலயங்கள்ல, கோயில்கள்ல போய் தங்களுடைய பிரார்த்தனை முன்வைக்கிறான். இதல்ல பக்தி. இது வந்து ஒரு விலை மாதவுடைய செயலை போல விபச்சார பக்தி. ஆனா இது யாருக்குமே தெரியல. காரணம் என்னன்னா, பக்தினா என்னன்னு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனாலும் ஒரு காலகட்டத்திலும் ஆச்சாரியன்மார்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க, பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்ப பக்தி மார்க்கம் பிரச்சாரம் பண்ணப்படலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி மார்க்கமே பிரச்சாரம் பண்ணப்படல, பக்தி மார்க்கமே இல்ல, எப்ப இல்ல? இல்லங்கிற வார்த்தையே இல்ல. சக்தி யுகத்துல பக்தி மார்க்கம் இருந்ததா? சக்தி யுகத்துல யாரு பக்தி மார்க்கத்தை கடைபிடிச்சா? சக்தி யுகத்துல எல்லாருமே பக்தி மார்க்கத்தை கடைபிடிச்சாங்க. ஆனா சத்தியுகத்துல தர்மம் வந்து தியாயதே விஷ்ணு, விஷ்ணு தியானம் பண்ணாங்க. அப்ப தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவோட தியானமும் இருந்தது, பக்தி மார்க்கமும் இருந்தது. சத்தியுகத்துல யாரு பக்தி மார்க்கம் பண்ணது உதாரணம் தெரியுமா? ஆன்லைன்ல தெரிஞ்சவங்க தான் கைத்து. சத்தியுகத்துல பக்தி மார்க்கம் செய்தவருக்கான உதாரணம் பிரகலாத், பக்த பிரகலாத். பேரே பக்த பிரகலாதன், பிரகலாத் மகாராஜ். விஷ்ணு ஸ்மரணம். சோ சத்தியுகத்துடைய தர்மம் வந்து தியானம், தியாயதே விஷ்ணு. திரேதாயே தியாயதே விஷ்ணு. தியானம்னாலே விஷ்ணு தான், ஸ்மரணம்னாலே விஷ்ணு தான். சோ பிரகலாத் மகாராஜ் 9 விதமான பக்தி தோட்டை பரிந்துரைப்பும் செய்யறாரு. பகவான் விஷ்ணு எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ரெண்டுமே சொல்றாரு. சவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதம். பிரகலாத் மகாராஜ் 9 விதமான பக்தி தொண்டருடைய நுணுக்கங்களை கத்துக் கொடுக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து விஷ்ணுவுடைய ஸ்மரணம், பகவான் எப்படி தியானிக்கிறது கத்துக். சரி, திரேதாயுகத்துல யாரு பக்தி மார்க்கம் பண்ணாங்க? திரேதாயுகத்துல பக்தி மார்க்கம் ஜனகர், விபீஷணா, ஜனகா, ஹனுமான். திரேதாயுகத்திலே பக்தி மார்க்கம் இருந்தது. திரேதாயுகத்திலயும் பக்தி மார்க்கம் இருந்தது. திரேதாயுகத்தோட தர்மம் என்னது? திரேதாயாம் யஜதோ மகை. திரேதாயம் யஜதோ யஜ்யம், யஜ்யோவை விஷ்ணு. யஜ்யம் செய்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக ஜனகரை போன்ற மன்னர்கள் மாபெரும் யாகம் செய்து விஷ்ணுவை திருப்திப்படுத்தினாங்க. கர்மயுகம் ஆஸ்தித்த ஜனகாதேக, கர்மயுக சம்சித்தி ஆஸ்தித ஜனகாதேக லோக சங்கரமேவாபி. பகவான் என்ன சொல்றாரு அர்ஜுன் இடத்துல, அர்ஜுனா நீ ஜனகனை போன்ற மன்னரை ஃபாலோ பண்ணு. ஜனகர் வந்து மகாஜன், மகாஜனத்துல ஒருத்தர், 12 மகாஜனத்துல ஒருத்தர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத விஷ்ணு ஜனகோ வயாசிக்கு பலி பயம். சோ ஜனக மகாராஜ் பக்தி தோட்டே பயிற்சி பண்ணாரு. அவர் யாகத்தையும் சரிவர நிறைவேற்றினார். அவர் ராஜ ரிஷி. அஸ்வமேத யஜ்யம், ராஜ் யஜ்யம், இந்த மாதிரி பெரும் யாகங்கள் செய்து அவர் விஷ்ணு திருப்திப்படுத்தினார். யாகம் செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு உயர்ந்த தர்மமா இருக்கு, யுக தர்மம். தியாயதே விஷ்ணு, திரேதாயுகத்துல தியாயதே விஷ்ணு. விஷ்ணு தியானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி தன் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை புலன்களை கட்டுப்படுத்தாம விஷ்ணு தியானம் பண்ண முடியாது. அதே போல திரேதாயுகத்துல யாகம் செய்யணும்னா ரொம்ப புண்ணிய புருஷர்களா இருக்கும். பூமி வந்து முதல் தூய்மையானதா இருக்கும். அந்த பூமி வந்து ஏற்கலப்பி வச்சு உழணும். கன்று, ஏதாவது எருது காளைகளை பூட்டி ஏற்கலப்பி வச்சு எந்த இடத்துல யாகம் செய்யறாங்கன்னா அந்த பூமியை வந்து உழுகணும். அந்த ஏற்கலப்போட டிப்புக்கு வந்து
ஏற்கலப்புல முன்னாடி டிப் இருக்கு இல்லையா, அந்த கூர்மையான டிப் சீதான் பேர், சீதா. அந்த ஏற்கலப்பை பூமியில வச்சு உழும்போது அங்க அந்த பூமியில தோன்றினதால சீதா, சீதா தேவி. ஜனகருடைய பக்தியினால அந்த பூமாதேவி சாட்சாத் பகவானுடைய சக்தி அவங்க, பூமாதேவி அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்டலட்சுமியும் குழந்தையா வந்துட்டாங்க. அப்ப ஜனக் மகாராஜ் பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாரு. அந்த யுகத்துக்கான தர்மம் யஜ்ஞம் செய்யப்பட்டது. திரேதாய தியாயதே விஷ்ணு பிரகலாத், திரேதாயாம் யஜதோமகே ஜனகா விபீஷணா, தென் அனுமான். துவாபரை, துவாபர யுகத்துல துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு, துவாபரை பரிஜய் யாக்கியம், பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள். இந்த கோயில்கள் எவ்வளவு யுகங்களா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜெகநாத் பூரி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், ராமேஸ்வரம், யுகங்களா இருக்கு தாமங்கள். ஆகச்சிறந்த பிரம்மாண்டமான கோயில்கள், பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள், காலத்தாலும் அழியாம தாமங்கள் இருக்கு. பூரி தாமம், ஸ்ரீரங்கம், மதுரா, பிருந்தாவன். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் கோயில்களுடைய வேலைப்பாடு மாறிச்சு. பட் அந்த தாமம் அப்படியே தான் இருக்கு. பிருந்தாவனத்துல பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் இருக்குது. அப்புறம் முகலாயர்கள் படையெடுப்புல உடைக்கப்பட்டது, திரும்பவும் கோயில்கள் கட்டப்பட்டது. அப்புறம் கோசாமி காலத்துல கோயில்கள் கட்டப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோயில் பல யுகங்களா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காவிரியில மூழ்கிருச்சு, திரும்பவும் கோயில் கட்டப்பட்டது. ஆழ்வார்கள் காலத்துல அது புதுப்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி அது எட்டர்னல், நிச்சயமானது. தாபரயுகத்துல கோயில் வழிபாடு, அப்பயும் பக்தி இருக்கு. ஜெய ஜெகநாத சுவாமி. துவாபரயுகத்துல உதாரணம் யாரு பக்தி மார்க்கத்துக்கு? துவாபரயுகத்துல பக்தி மார்க்க உதாரணம் சரி, கோபிகள் இருந்தாங்க. துவாபரயுகத்துல கோபிகள் இருந்தாங்க. கோபிகள், கோபர்கள், பாண்டவர்கள், பாண்டவர்கள். அவங்க பரிஷித் மகாராஜ். துவாபரயுகத்துல கோயில் வழிபாடு, அவ பக்தி மார்க்கம் தான். துவாபரயுகத்துல ஒரு யுகம் மாறு போதும் அவங்களுடைய ஆயுள் காலம், அவங்களுடைய தரம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்தியுகத்துல 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க. 60,000 வருஷம் வால்மீகி மகரிஷி தவம் செஞ்சிருக்காரு. இப்படி எல்லாம் புராணங்கள்ல உதாரணங்கள் இருக்கு, சரித்திரங்கள் இருக்கு. சத்தியுகம், சத்தியுகத்திலயும் பக்தி உண்டு, திரேதாயுகத்திலயும் பக்தி உண்டு, துவாபரயுகத்திலயும் பக்தி உண்டு. துவாபரயுகத்துல தியானம் செய்யறதோ யாகங்கள் செய்யறதோ அவ்வளவு சிபாரி செய்யப்படுது. அதனாலதான் பகவத்கீதையில அர்ஜுனன் அஷ்டாங்க யோகத்தை நிராகரிச்சார். கிருஷ்ணர் சொல்றாரு, தனி இடத்துல போய் ரொம்ப உயர்வா இல்லாம ரொம்ப தாழ்வா இல்லாம சமமான தளத்துல உட்காந்து கண்களை பாதி மூடி பாதி மூடாம நாசி நீச்சம் முக்கினுடைய நுனிப்பாகத்தை பார்த்து தர்பை புல்ல போட்டுல குஷா புல்ல அது மேல உட்காந்து தியானிக்கும். அர்ஜுனன் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபரயுகத்துல நிராகரிக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது அஷ்டாங்க யோகம். அப்புறமே கலியுகத்துல, கலியுகத்துல கலியுக மக்கள் எல்லா தகுதியும் இழந்துட்டாங்க. தியானம் செய்யறது, யாகம் செய்யறது, கோயில் வழிபாடு. நீ கோயில்கள் வழிபாடு ஸ்தலம்னா வியாபார ஸ்தலம். அது அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். கோயில் வழிபாடு காசு கொடுத்தா ஒரு கியூ, காசு கொடுத்தா ஒரு மாதிரி தரிசனம். இப்படி எல்லாம் பணம், காசு, செல்வம், புகழ் இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்க கலியுகம். அந்த புத்தி. கலியுகத்துல இந்த கோயில் வழிபாடும், வீட்டுக்கு பக்கத்திலேயே கோயிலுக்கும் போகணும். நீங்க பாருங்க, புனித ஸ்தலங்கள்ல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், கோயில், ஜெகநாத பூரி. ஆனா உள்ளூர்ல இருந்து மக்கள் எவ்வளவு போறாங்க,
வெளியூர்ல இருந்து மக்கள் எவ்வளவு வராங்க எடுத்து பாருங்க. கேரளா விட்டு எண்ணிடலாம் உள்ளூர் வாசி. ஏன்னா இன்னைக்கு கோயில் வழிபாடு ஜீவா ஒரு ஒரு மனிதனால ஆலயத்துல போய் தொழுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கலியுகத்துல சோம்பேறி சோம்பேறி. ஆனா இருக்கிறதுலயே கோயில் வழிபாடு ரொம்ப எளிமையான. தியானம் செய்யறதை விட யாகம் செய்யறதை விட கோயில் வழிபாடு எளிமை அனுபவம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும் மக்கள் மத்தியில. நாத்திக அரசாங்கம், நாத்திக தலைவர்கள், நாத்திக சினிமா நடிகர்கள், இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கோயில்கள்ல இதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க இதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா? 4 பேருக்கு உதவி செய்யலாம். ஏன் நீங்க ஒரு படம் நடிக்க கோடிக்கணக்கா பணம் வாங்குறீங்க, அதுல செய்யுங்க இல்லையா? ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கா சம்பளம் வாங்குறாங்க, அதுல பண்ணலாம். அப்புறம் ஏன் சாமி சிலை மேல பால் ஊத்துறாங்க? ஏன் உங்க கட்டோட்டுக்கு உங்க ரசிகர்கள் எல்லாம் பால் ஊத்துறாங்க? அதை போய் நிறுத்துங்களேன், நிறுத்த அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. சோ இப்படி இந்த போலீஸ் பீப்புள், முட்டாள் மக்கள், மக்கள் முட்டாளா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப முட்டாளையே தேர்ந்தெடுத்து. மக்கள் முட்டாளா இருக்கிறதுனால இந்த முட்டாளே அடி முட்டாள் யாரு இருக்கோ அவங்க தேர்ந்தெடுத்து உட்கார. அப்போ நான் இது என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப். நான் என்ன நினைச்சேன், ஓ மக்கள் தான் முட்டாளா இருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் முட்டாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்ல, மக்கள் முட்டாள்கள் இல்ல. ஏன்னா நான் குறுக்கு வழியில ஏதாவது செய்யணும், நான் குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும், குறுக்கு வழியில ஏதாவது அடையணும்னா அந்த குறுக்கு வழியில போன ஒருத்தன் தலைவனா இருக்கும். இப்போ நான் ஒரு 5000 ரூபாய்க்கு ஊழல் பண்ணணும்னா 50 லட்சம் ரூபாய்க்கு ஊழல் பண்றவன் மேல வச்சதான் நான் 5000 ரூபாய்க்கு ஊழல் பண்ணணும் இல்லையா? நான் ஒரு மெடிக்கல் சீட்டோ, இல்ல நான் ஒரு காலேஜ் சீட்டோ, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபோ எனக்கு லஞ்சம் கொடுத்து வரணும்னா அந்த லஞ்சம் வாங்குற தலைவன் இருந்தாதான் நான் லஞ்சம் கொடுத்து போவேன். மக்கள் முட்டாள் இல்ல. கலியுக மக்கள் குறுக்கு வழியில எல்லாத்தையும் பண்ணணும், ஷார்ட்கட்ல. ஷார்ட்கட்ல எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், திருடர்கள், அப்புறம் நாத்திகர்கள், இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். நான் எல்லாமே குறுக்கு வழியில பணம் கொடுத்து காசு கொடுத்து அரசாங்க உத்தியோகம் வாங்கிக்குவேன், அதிகாரத்துக்கு போவேன், அரசு அதிகாரி ஆயிடுவேன், எல்லா சலுகையும் நான் பெற்றுக்கொள்வேன். சோ அதனால இங்க ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருக்காங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுடுறாங்க, அதுல மக்கள் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஓ இது திருடன் தலைவர் ஆயிட்டாரு, ரொம்ப சௌரியமா போச்சு, தலைவரே திருடரா இருக்காரு, நம்மளும் திருடிக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன்ட்ட 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன் ஓட்டுக்கு, இது எப்படி வசூல் பண்ணலாம்? இதுதான் என்னோட பிளான். மொத்தத்துல எல்லாருமே திருடர்களாகவும் கையவர்களாகவும் இருக்காங்க கலியுகத்துல. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாருன்னா, கலியுகத்துல தண்டனை கொடுக்கணும்னா எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும். யாருமே இங்க உயிரோட வாழ முடியாது. பகவான் இறைவன் ஒருத்தரை தண்டிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, கலியுகத்துல இறைவன் ஒருத்தரை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இங்க யாருமே உயிர் வாழ முடியாது, எல்லாருமே தண்டிக்க வேண்டியது. அதனாலதான் கலியுகத்துல இறைவன் தண்டனைகள் ரூபத்துல வராம கருணைகள் ரூபத்துல வந்திருக்கு. கலியுகத்துல கிருஷ்ணா தண்டனைங்கிற ரூபத்துல வராம கருணைங்கிற ரூபத்துல வந்தார் சைத்தன்ய மகாபு. கருணாவதாரம் கருணைங்கிற ரூபத்துல வந்தார். அதுக்கப்புறம் பகவானுடைய பக்தர்களும் ரொம்ப கருணை உள்ளவங்களா இருக்காங்க. பகவானுடைய பக்தர்களும் ரொம்ப கருணை உள்ளவங்களா இருக்கிறதுனால பரீட்சித் மகாராஜாவுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நன்மை கிடைக்கட்டும், பக்தி மார்க்கத்துக்கு நேரடியா வராதவங்க அவங்களும் படிப்படியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பக்தி மார்க்கத்துக்கு வரட்டும். சிலர் நேரடியா பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிறாங்க, சிலர் வேதங்கள் சொன்ன பல சடங்கு முறைகள்லாம் செஞ்சு படிப்படியா உயர்ந்து பக்தி மார்க்கத்துக்கு வருவாங்க. அதனால பரீட்சித் மகாராஜ் என்ன கேட்கிறாரு, இப்ப எல்லா கேள்விக்கும் பதில் பரீட்சித் மகாராஜோட கேள்வியில் இருக்கு. எல்லா கேள்விக்கும் தகுந்த பதில் ஸ்ரீமத் பாகவதம் தான். ஓ சரி, ஜீவராசி எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறார், நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோம்? வந்தது தெரியும், போவது எங்கே என்பது யாருக்கும் தெரியாது. வந்தது தெரியும், நம்ம இந்த ஜட உலகத்துல வந்துட்டோம். வந்தது தெரியும், நம்ம இந்த ஜட உலகத்துல வந்துட்டோம்னு தெரியும். ஆனா எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது.
எங்கிருந்து வந்தோம் தெரியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் அம்மாவுடைய கருவுக்குள்ள இருந்து வந்தேன். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எங்கிருந்து வந்தோம்? எங்க போக போறோம்? அதுவும் தெரியாது. இதுதான் அறியாமை, அவித்யா. ஒரு பாருங்க, பரிசுத்தனோட கேள்வி எப்படி இருக்கு? இந்த ஜீவாத்மா எங்கிருந்து வந்தான்? நாம எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? அதுக்கப்புறம் எப்படி, யாரால பராமரிக்கப்படுறோம்? யாரால பராமரிக்கப்படுறோம்? அதுக்கப்புறம் எப்படி அழிக்கப்படுறோம் என்பதை பற்றியெல்லாம் தயவு செய்து என்னிடம் விளக்கி கூறுங்கள். ஒரு ஜீவாத்மா எங்கிருந்து வந்தான்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? யார் இவரை பராமரிக்கிறா? இவன் எங்க போக போறான்? எங்க போக போறான்? பெரும்பாலான மக்களுக்கு எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா பாகவதம் பகவத்கீதை படிக்காதவங்களுக்கு ஒருத்தர் எங்கிருந்து வந்தான்னு தெரியும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போயிட்டு, முதல்ல எங்கிருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் நேற்று பேசிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரும் பகவான் இருந்து வந்தோம், கிருஷ்ணாட்டு இருந்து வந்தோம், கிருஷ்ணாட்டு இருந்து வந்தோம். சரி, நம்மளை யார் பராமரிக்கிறா? கிருஷ்ணர் தான் பராமரிக்கிறார். இறுதியில் எங்க போறோம்? இறுதியில் எங்க போறோம்? அது என்னுடைய செயல் தான் தீர்மானிக்குது. என்னுடைய நான் என்ன செயல் பண்ணிட்டு இருக்கனோ அதுதான் தீர்மானிக்குது நான் எங்க போகணும், நான் எங்க போகணும். சரி, இப்படி ஜீவாத்மா பாருங்க, நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே, ஜீவாத்மாவாகிய நாம நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே இந்த பூமியில பிறந்து பிறந்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜனவே செய்யணும். இது சம்சாரம். சம்சார சக்கரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன ஆகுது? பிரம்மா உயிர்வாளிகளை படைக்கிறாரு. பிரம்மா, ஹரே கிருஷ்ணா. சோ பிரம்மா உயிர்வாளிகளை படைக்கிறாரு. பிரம்மாட்டு இருந்து ஸ்வயம்பு மனு சத்தரூபா. ஸ்வயம்பு மனு தான் இந்த மனித குல தந்தை. சோ மகா பிரளயம் வரும்போது பிரம்மா உட்பட எல்லாரும் பகவானுடைய உடல்ல போயிடுவாங்க. இதன் அடுத்து திரும்ப பிரம்மா சிருஷ்டிக்கும் போது எல்லாம் வெளியே வராங்க. அப்போ கிருஷ்ணாட்டு இருந்து தான் வரோம், கிருஷ்ணருக்குள்ளதான் இருக்கும். பட் அந்த கிருஷ்ணரை நம்ம மறந்துட்டோம். பகவான் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாரு. இரண்டாம் சிருஷ்டிப்பு பிரம்மா கொடுக்கிறாரு. பிரளயம் அவர் பகவான் தான் பராமரிக்கவும் செய்யறாரு. பகவான் தான் எல்லாரையும் பராமரிக்கிறாரு. அவர் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு. தென் என்ன ஆகுது? அகைன் பிரளயம் வரும்போது, மகா பிரளயத்துக்கு போய் எல்லாரும் பகவானுக்குள்ளதான் இருக்கும். அகைன் சிருஷ்டிப்பு வரும். சோ இப்படி கிருஷ்ணா தான் சர்வ காரணம். அது எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். அதனால இந்த பகவானை அடையிறதுக்கான சரியான வழி என்ன? சம்ப்ளவக. சம்ப்ளவனா பக்குவமான வழி. அதான் ப்ரோப்பா ஒரு புக்கே எழுதுங்க, பக்குவமான வாழ்க்கைக்கான வழி, பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன். பக்குவமான வாழ்வு, பக்குவ நிலைக்கான வழி. ஓ, பக்குவ நிலைக்கான, எஸ், பக்குவ நிலைக்கான வழி. எப்படி இந்த மனித வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்திக் கொள்றது? அதற்கான வழி என்ன? பக்தி மார்க்கம் தான். ஏன்னா எல்லா யுகத்திலையும் பக்தி மார்க்கம், எல்லா யுகத்திலையும் பக்தி மார்க்கம் இருக்கு. அப்படின்னா பக்தி மார்க்கம் தான் ஒரே வழி. பக்தியாமம் அபிஜானாதியாவான் சாஸ்திரம். பக்தி தொண்டால மட்டும்தான் ஒருத்தர் இறைவனை உள்ளவாறு உணர முடியும், அவர் அடைய முடியும். சோ பக்தி மார்க்கம். பிரதி சம்ப்ளவக, அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே. பக்தி மார்க்கத்துக்கு எதிரானது பிரதி சம்ப்ளவம், ஆப்போசிட். தென் அடுத்து பரிசுத்த மகாராஜ் என்ன கேட்கிறாரு? இங்க பக்தி மார்க்கத்துக்கு தான் இறைவனை அடைய முடியும், மற்ற எல்லாமே அது விளக்கக்கூடிய வழிகள் தான். கிருஷ்ணட்டு நம்மளை விளக்கக்கூடிய வழிகள் தான். அதான் ப்ரோபார் பொருளுரை அழகா சொன்னாரு. என்ன ப்ரோபார் பொருளுரை சொன்னாரு? ஒரு லிஸ்டே போட்டிருந்தாரு. பலன் கருதி செயலாற்றுபவர்கள், மனக்கற்பனையாளர்கள், யோக வித்தைகளை செய்பவர்கள் மற்றும் பலர், அவர்கள் அனைவருமே பகவான் இருப்பை எதிர்ப்பவர்களா. அதான் பிரதி சம்ப்ளவங்க. சம்ப்ளவகனா சம்ப்ளவகனா பக்தி தொண்டு, பிரதி சம்ப்ளவகனா அதுக்கு ஆப்போசிட். பக்தி யோகம் மூலமா பகவானுக்கு அனுகூலமா சேவை பண்ணி பகவான்கிட்ட போயிடலாம். இவங்கெல்லாம் என்ன ஆகுது? அதுக்கு எதிராக இருக்காங்க. யாரெல்லாம்? மனக்கற்பனையாளர்கள், பலன் கருதி செயல விரும்புறவங்க,
ஞான மார்க்கத்துல போறவங்க, யோக சித்தியில விரும்புறவங்க, இவங்க எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் பகவானின் தயவையே அவர்கள் நம்பியிருந்தாலும் தாங்களே கடவுள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். எனவே தூய பக்தரும் இத்தகைய நாத்திக கூட்டங்களில் உறவாடக்கூடாது. இவங்க எல்லாரும் நாத்திகன்னு சொல்றாங்க. நாத்திகன்னா யாரு? கடவுளை ஏத்துக்காதவங்க நாத்திகம். நாஸ்திகம்னா என்னது? கடவுளை ஏத்துக்காதவங்க. அப்ப ஒரு வகையில மனக்கற்பனையாளர்கள் நாஸ்திகர்கள் தான். ஏன்னா கிருஷ்ணாவை ஏத்துக்கல, தேர் ஆல்சோ நாஸ்திக். கிருஷ்ணரை ஏற்றுக்காதவங்க நாஸ்திகர்கள். ரெண்டு பேர் இருக்காங்க, ஆஸ்திகர்கள் நாஸ்திகர். பகவானை ஏற்றுக்கொள்றவங்க ஆஸ்திகர்கள், பகவானை ஏற்றுக்காதவங்க நாஸ்திகர். அப்ப என்ன சொல்றாரு பிரபுபாத்? இத்தகைய நாத்திக கூட்டங்கள் எல்லாம் ஒரே கூட்டம் தான், நாத்திக கூட்டம். மனக்கற்பனையாளர்கள், விஞ்ஞானிகள், பௌதிகவாதிங்க, புலன்பத்தை விரும்புறவங்க, ஞான மார்க்கம் மூலமா இறைவனை உணர விரும்புறவங்க, யோக மார்க்கம் மூலமா கிருஷ்ணாவை நேரடியா அணுகாம அவருடைய இருப்பை மறுக்கிறவங்க, தன்னையை கடவுளா நினைக்கிறவங்கள நாத்து. கலியுகத்திலே இவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் பக்தர்களும் இருக்காங்க, பக்தர்களும் இருக்காங்க. அதனால இங்க பரிஷித் மகாராஜா இதெல்லாம் கிளியர் பண்றாங்க. இந்த மாதிரி ஜீவராசியில எப்படி உற்பத்தி பண்ணப்படுறாங்க, அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுறாங்க, மேலும் அவர் எப்படி அழிக்கப்படுறாங்க. ஜீவராசிகள் பகவான் இருந்தா வர்றாங்க, பகவானால தான் பராமரிக்கப்படுறாங்க, இறுதியில பகவானால தான் அவங்க ஒடுக்கவும் படுறாங்க. பூதஸ்மாக ரேவாயம் பூத்வா பூத்வா வெளியே திரும்ப திரும்ப படைக்கப்படுது, திரும்ப திரும்ப அழிக்கப்படுது, திரும்ப திரும்ப படைக்கப்படுது, திரும்ப திரும்ப. அப்ப யார் இதுக்குள்ள அசுர குணம் உள்ளவங்க? ஆசிரியர் பாவமா பண்ணா மூடா ஜென்மனி. அசுர குணம் உள்ளவங்க, கிருஷ்ணரை எதுக்குறவங்க அந்த மாதிரி கருப்பையில இருக்கு. மூடா ஜென்மனி. திரும்ப திரும்ப பிறப்பிறப்பு சென்று. அதுக்கப்புறம் பகவானிடம் பக்தி தொண்டு ஆற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை பற்றி எனக்கு கூறுங்கள். இது என்னது? ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு இந்த கொஸ்டின், ஒரு முரண்பாடா இருக்கு. என்ன முரண்பாடா தோணுது? பக்தி தொண்டு செய்யறதுல நன்மை தீமை என்ன? பக்தி தொண்டுல எது தீமை? அப்பயே பரிசுமார் அப்படி கேட்கிறாரு. பக்தி தொண்டு ஆற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை பற்றி எனக்கு கூறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. பக்தி தொண்டுனாலே நன்மைதான். ஆனா பரிசுத் மலர் என்ன கேட்கிறாரு? பக்தி தொண்டு ஆற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை கூறுங்கள். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? பதில் தெரிஞ்சு கை. ஹரே கிருஷ்ணன் பிரபு. சொல்லுங்க. நான் ஒரு சிறந்த பக்தன், நல்லா பக்தி பண்றேன் அப்படின்ற ஒரு கர்வம் வரும் பிரபு, அது ஒரு தீமை. சரி, பொய் அகங்காரம் இருக்கக்கூடாது. நாம் செய்யற பக்தி தொண்டுல பொய் அகங்காரம் இருக்கக்கூடாது. வெரி குட். அடுத்தது வேற யாராவது ஷேர்? தீமையான சாயுஜ்ய முக்தி. பக்தி தொண்டு விரும்பக்கூடிய பக்தி தொண்டு ஆற்றக்கூடிய பக்தர் இறைவனோடு இரண்டரை கலப்புன்னு நினைக்கூடாது. அது தன்னை தற்கொலை செய்துக்கு சமம். எஸ், வெரி குட். ஒரு பக்தர் இறைவனோடு இரண்டரை கலப்பு விரும்ப மாட்டாங்க, அது தீமை. கிருஷ்ண பல்தேவ் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு, கலப்படமான பக்தி சேர்க்கிறது. கலப்படமான பக்தி செஞ்சா தூய பக்தி தொண்டு கிடைக்காது, கிருஷ்ணாட்ட போக முடியாது. நேற்று பேசிட்டு இருந்தோம் ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம் தமோகுணத்தினால பக்தி செய்து தீமை. அவங்க பக்தி மார்க்கத்துக்கு போயிடுவாங்க, பக்தியில உறுதியாக மாட்டாங்க, கிருஷ்ணாட்ட போக முடியாது. வெரி குட். அதனால கலப்படமான பக்தி தொண்டு செய்யறவங்க அதுல தீமையை அனுபவிப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணாட்ட போக முடியாது, தூய பக்தி தொண்டு கிடைக்காது. சரி, அப்புறம் வேற என்ன? அவ்வளவுதான். தூங்கிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. வேற என்ன இருக்கு? அபராதங்கள் செய்யக்கூடாது. அபராதம் செஞ்சா நாம அபராதம் மட்டும் இல்ல, நிறைய அபராதம். சேவா அபராதம், விக்கிரகத்துக்கு அபராதம், நாம அபராதம், வைஷ்ணவ அபராதம். இது பக்தி தொண்டு செய்யும்போது செஞ்சா அது தீமை. இதெல்லாம் தீமை. அபராதங்கள் செய்வது தீமை. அந்த பக்தர் தன் வாழ்க்கையுடைய இறுதி லட்சியத்தை அடைய முடியாது, கிருஷ்ணரை அடைய முடியாது, வீழ்ச்சி அடைந்து பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிடுவார். வெரி குட். அப்புறம் பிரஜல்பா பிரபு, பக்தி தொண்டு செஞ்சதே பிரஜல். பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர எதுவும் பேசக்கூடாது.
சோ என்ன பண்ணணும், சில நேரம் பக்தி தொண்டு பண்ணும்போது இங்க பொருளுடைய கோப்பா நிறைய எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்காருன்னா, மிகப்பெரிய செல்வந்தனாக ஆவதில் குற்றமில்லை, ஆனால் செல்வம் திரட்டுவதற்காக வாழ்க்கைக்கு நேர்மையான வழியை ஒருவர் தியாகம் செய்து விடக்கூடாது. பக்தி தொண்டு பண்ற பௌதிக ஆசை இருக்கு. சோ அந்த பௌதிக ஆசைக்காக பிரபு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து செல்வம் சேர்த்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேவையை தியாகம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து வெளிநாட்டுல வேலைக்கு போறேன், இல்ல நான் வந்து எனக்கு இந்த உத்தியோகத்தினால எனக்கு பக்தி பண்ண முடியல, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு சேவைக்கு வர நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தியாகம் பண்ணுவாங்க. பௌதிக வசதிக்காக தியாகம் செய்வாங்க. பிரபு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நாள் இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு நிறைய சம்பளம் தருவாங்க, ஆனா நான் இதை தியாகம் பண்றேன், என்னால சாண்டிங் ஒழுங்கா பண்ண முடியல, என்னால சேவைக்கு ஒழுங்கா வர முடியல. இது தீமை. பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்னுடைய பக்தி தொண்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு வேலையை நான் தேர்ந்தெடுப்பேன். ஒரு வேலைக்கு போறவங்க இல்ல வியாபாரம் பண்றவங்க தன்னுடைய பக்தி தொண்டுக்கு பங்கம் இல்லாத மாதிரி பாதகம் பண்ணிக்காத மாதிரி அதுக்கு அனுகூலமா சாதகமா ஒரு வேலையை தேடி ரொம்ப நிறைய சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு, லிஸ்டே கொடுத்திருக்காரு. பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் நன்மை தீமைகளை பற்றி நிபுணராக ஆன்மீகத்திலிருந்து ஒருவன் அறிய வேண்டும். சோ குருட்டு போகணும். குரு மகாராஜ், நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நன்மையா தீமையா, என்னென்ன நன்மை இருக்கு, இல்ல என்ன நான் என்ன பண்ணா தீமை ஆயிடும், வைஷ்ணவ அபராதம் பண்ணா உள்ள பக்தியும் போயிடும். அப்புறம் பர்ஷித் மகாராஜா இதை கேட்கிறாரு. சுகதேவ் கோசாமி இருந்து ரொம்ப அழகா ஒரு ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காரு, பக்தி ரசாம் சிந்து அல்லது பக்தி துன் விஞ்ஞானத்துக்கு இணங்க உடலையும் ஆன்மாவையும் பேணுவதற்கான தேவையாக மட்டுமே ஒரு சாப்பிட வேண்டும். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா தூங்குறது, அத்தியாகாரம், அளவுக்கு அதிகமா சேர்க்கிறது, இது தீமை. பக்தி தொண்டுக்கு இது தீமை. ரூபகோசாமி சொல்றாரு இல்லையா, எங்க சொல்றாரு, உபதேசாமி அத்தியாகார பிரயாசஸ்ய பிரஜல்பா நியமாக்ரஹா ஜனசங்கஸ்ய லௌல்யம் ச சத்வித் பக்தி வினஷ்யதி. இது பக்தி தொண்டு தீமை ஆயிடும். எதெல்லாம் பக்தி தொண்டு தீமை ஆயிடும்? அத்தியாகாரம், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா தூங்குறது, அன்கண்ட்ரோல் சென்சஸ், கட்டுப்படுத்த முடியாத புலன்கள், கட்டுப்படுத்த முடியாத மனசு, கட்டுப்படுத்த முடியாத ஆசை, இது பக்தி தொண்டு தீமை ஆயிடும். அத்தியாகாரம் பிரயாசம், பேராசை, இருக்கிறது விட்டு பறக்கிறது பிடிக்கும், பேராசை. ஏற்கனவே வீடு இருக்கும், இதை விட இன்னொரு பெரிய வீடு கட்டணும், ஏற்கனவே கார் இருக்கும், இந்த கார் விட்டு வேற கார் வாங்கணும். இப்படி அன்கண்ட்ரோல்டு டிசைர், கட்டுப்படுத்த முடியாத பேராசை, அத்தியாகார பிரயாசம். பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர மற்றது எல்லாம் பேசுறது, அவங்க என்னானாங்க இவங்க என்னானாங்க கதையெல்லாம் பேசு. நியம ஆக்ரஹா, நியம அக்ரஹா, நியம ஆக்ரஹா ரெண்டு. நியம ஆக்ரஹானா ஆச்சாரியர் சொல்ற சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றாம உதாசீனப்படுது. நியம ஆக்ரஹா. ஜனசங்கா, பக்தர் இல்லாத சங்கத்திலேயே போயிருக்கிறது. என்ன பண்றது, கேட்டா சொல்லுவாங்க, நாங்க குடும்பஸ்தர் ஆயிட்டுமே, எங்களை விட முடியாது, என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை விட முடியாது. அப்படிதான் கர்ணன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன, துரியோதனும் கர்ணனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன, நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனோம். துரியோதனன் கர்ணன் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் க்ளோஸ் பினிஷ். இவன் அவனால அழிஞ்சான், அவன் இவனால அழிஞ்சான். ரெண்டு பேருமே கிருஷ்ண, யாரோ ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இருந்து ஒண்ணு. சரி, துரியோதன் பிறவில இருந்தே கேட்கல, அட்லீஸ்ட் கர்ணனுக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அப்ப அட்வைஸ் பண்ணிக்கலாமா, துரியோதனா வேண்டாம், கிருஷ்ண பகவான் அவங்க பக்கம் இருக்காரு, அதனால அவரோட போட்டி போறது நல்லது இல்லை, அவங்க பக்தர்களை தொந்தரவு பண்ணா கிருஷ்ணா பொறுத்துக்க மாட்டாரு. ஒண்ணுமே சொல்ல. ஏன் சொல்லல? எதிரிக்கு எதிரி நண்பர், எதிரிக்கு எதிரி நண்பா. எனக்கு பாண்டவர்களை பிடிக்காது, நான் துரியோதனோட சேர்ந்துட்டா நான் அவங்க கொண்டுடுவேன், துரியோதனோட சப்போர்ட்டோட நான் பாண்டவர்களை அழிச்சிடுவேன். சோ இதான் ஜனசங்கா. பக்தர் அல்லாத சங்கத்துல போய் சேரும். அப்ப இருக்கிற பக்தி போயிடும். லௌல்யம், லௌல்யம், லௌல்யம்னா என்னது? லௌல்யம்னா பேராசை, லௌல்யம்னா பேராசை, இருக்கிறத விட்டு பறக்கிறது. சோ ஓகே, அடுத்தது மனித உடலை பராமரிப்பதற்கு தாவர உணவு, பாலும் போதுமானவை என்பதால் ஒரு அதிகமா உணவு உண்டு நாவை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம்.
நாக்குடைய சுவைக்காக என்னத்தினாலும் சாப்பிடும். ஓடுறது ஓடுறது போடுறது ஊடுறது பறக்கிறது, அப்ப நரகத்துக்கு தான் போகும். சோ பக்தர்கள் என்ன பண்ணக்கூடாது? ஓகே, பக்தர் அல்லாதவங்க கண்டதையும் சாப்பிடுவாங்க. பக்தர் என்ன பண்ணக்கூடாது? எதுனாலும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதமா சாப்பிடும். பிரசாதமா சாப்பிடும். அந்த பிரசாதம் கூட தேவைக்காக தான், இந்த ஆன்மாவை உடலையும் பராமரிக்கிறதுக்காக. விதவிதமா உணவு சாப்பிட்டா என்ன ஆயிடும்? கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் சொல்றாரு. கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் என்ன சொல்றாரு? One who eat vigorously or one who eat varieties of prasad, his bhajana will spoil. One who eat bhojana, his bhajana will spoil. என்ன சொல்றாரு? விதவிதமான பலகாரத்தை சாப்பிடுறவங்களுடைய பக்தி ஸ்பாயில் ஆயிடும். ஏன்னா புலன்களுக்கு நிறைய கொடுக்க கொடுக்க புலன்களை கட்டைப்படுத்தும். ஏன்னா இந்த புலன்களை பிரதானமானது சரீரா வித்யஜா தாரா மத்திய ஜிவ்வாகதி. ஜிவ்வான நாக்கு. தாரா மத்திய ஜிவ்வாகதி லோகமாயா சுதர்மதி. இந்த இந்த உடல்ல ஓ ஓ பகவானே, ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, இந்த புலன்களில் மிகவும் கொடியதும் கட்டுப்படுது நாக்கு. அர்ஜுன தாக்கூர் என்ன சொல்றாரு? சரீரா அவித்யஜா, இந்த ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவம். அறியாமையோட மொத்த வடிவம் தான் இந்த ஜட உடல். சரீரா வித்யாஜா ஜடைய திரிகாதகைகள். ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, இந்த ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவமாகும். புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதைகளின் வழிகளாகும். புலன்கள்லாம் கட்டுப்படுத்தல மரணத்தை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கு. ஆனால் கிருஷ்ணரே, நாங்கள் எவ்வாறோ இந்த ஜட புலன் இன்பம் எனும் கடலினுள் விழுந்து விட்டோம். சரீரா வித்யாஜா ஜடேந்திர ஜீவபலே விசேஷாகரே ஜீவபலே விசேஷாகரே. இந்த கடல்ல உழுந்துட்டோம். இந்த புலன்கள்ல மிகவும் கொடியது கட்டுப்படுத்துவது தாரா மத்திய ஜிவ்வாகதி லோகமாயா. எல்லாமே நாக்குக்கு தான் அடிமையாயிருக்கு இந்த உலகமே. சோ நாக்குக்கு அடிமையாயிட்டா என்ன ஆயிரும்? அடுத்தடுத்து புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. வயிறு பால் உறுப்பு எல்லாம் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. நாக்கு வயிறு பால் உறுப்பு எல்லாம் ஒரே நேர்கொண்டு. ஒருத்தர் நாக்கு கட்டுப்படுத்தினா வயிறை கட்டுப்படுத்திடலாம். வயிறை கட்டுப்படுத்திட்டா புலன்களை கட்டுப்படுத்திடலாம். புலன்களை கட்டுப்படுத்தினா ஒரு கோஸ்வாமி ஆயிரும். சோ பணத்தை திரட்டுவதன் மூலமாக பௌதிக உலகம் திமிர் பிடித்தவனால் ஆகாமல் தனது வாழ்க்கை தேவையை சுலபமாகவும் நேர்மையுடனும் சம்பாதிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான மக்கள் பொய் அகங்காரத்தினால எப்படி வேணாலும் பணம் திரட்டலாம். இதுதான் ரிஷபதேவர் சொல்றார். நூறம் பிரமத்த குருதேவி கர்மா இந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம். புலன் திருப்திக்காக என்ன வேணாலும் செய்யலாம். யார் வேணாலும் ஏமாத்தலாம், கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், திருடலாம். பிரமத்தா, பிரமத்தானா மேட், பித்து பிடிச்சது. பித்து பிடிச்சது. நூனம் பிரமத்த குருதே பிகர்மா. இந்த பித்து பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? வேண்டாத செயல் தான் பண்ணுவான். எதுக்கு? இந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம், புலன்களை திருப்திப்படுத்திருக்காங்க. அதனாலதான் வைஷ்ணவ கொள்கை என்னதுன்னா, எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. எளிமையான வாழ்க்கை. என்ன பிரபு நீங்க எளிமையான வாழ்க்கைன்னு சொல்றீங்க? பரிச்சித் மகாராஜ் பெரிய சக்கரவர்த்தி, உலகத்தையே ஆண்டாரு. அப்புறம் வேற யாரு? ஜனக மகாராஜ் மிதிலையோட சக்கரவர்த்தி, தசரதன் அயோத்தியாவோட சக்கரவர்த்தி, அம்பரீஷருக்கு உலகத்தை எல்லாம் பெரிய பெரிய மன்னர்களா வெறும் செல்வந்தர்களா இருந்திருக்காங்க. என்ன மட்டும் இன்னைக்கு உண்மையாது செல்வாக்கு. கிருஷ்ணாவுடைய பக்தர்கள்ல வெறும் செல்வந்தர்களா இருந்திருக்காங்க. பரிச்சித் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், ஜனக மகாராஜ், பரத மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள். ஆனா என்ன மட்டும் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ஏன் நம்ம மட்டும் எதுக்கு ஆசைப்படுறோம்? பெரிய பெரிய செல்வந்தர்களா இருந்திருக்காங்க பவானி சேவையில. பிரதாபுத்திர மகாராஜ். என் காரணம் என்ன? அவங்களுக்கு கொடுத்த செல்வம் வந்து பகவானை கருணையால் கிடைச்சது. பகவானை கருணையால் அவங்க அதை பின்னாடி ஓடல. அவங்க செல்வத்துக்கு பின்னாடி ஓடல. அவங்க கொடுத்த செல்வம் வந்து பகவானை கருணை, அது பகவானை சேவைக்காக. ஜனக மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ் எல்லாரும் அந்த சேவையை ஏத்துக்கிட்டாங்க. சேவையை ஏத்துக்கிட்டாங்க. பிரகலாத் மகாராஜ் பயந்துட்டாரு, எனக்கு வேண்டாம். நரசிம்ம தேவர் வந்து பிரகலாதர் 3 உலக சக்கரவர்த்தியா உட்கார வைக்கிறேன், இந்த ஜட உலகத்தை ஆட்சி பண்றது. பிரகலாத் சொல்றாரு, வேண்டாம் பிரபு, எனக்கு இது வேண்டாம். ஏன்னா பிரகலாத் பயந்துக்கிறாரு, இந்த மாயா சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது,
எங்கேயாவது நான் பகவானை மறந்துடுவேணும், நான் பகவானை மறந்துடுவேன். நரசிம்மர் சொல்ற, நோ நோ பிரகலாத், இல்ல இல்ல, நீ என்ன மறக்க மாட்டேன். அதுதான். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது தேவைக்காக இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கணும். அந்த தேவைக்காக மட்டும் செல்வம் திரட்டுவது. அதுக்கு மேல போனா ஆபத்தாயிடும், அது பக்திக்கு தீங்காயிடும். பொய் புரட்டுகளின் மூலமாய் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாவதை விட நேர்மையான வாழ்க்கை தேவைக்காக ஒரு கூலியாக இருப்பது சிறந்தது. ஊரை ஏமாத்தி பொய் திருட்டெல்லாம் பண்ணி ஒரு பெரிய மனுஷனா வாழ்றதை விட நேர்மையா ஒரு கூலி தொழிலாளர் இருந்துட்டு. இதுதான் இன்னொரு இடத்துல புரோபா சொல்றாரு பகவத்கீதையில. ஒருத்தர் வந்து ஏமாத்தி ஒருத்தர் சாதுவா இருக்கிறத விட தெருக்கூட்டும் துப்புரவு பணியாளர் எவ்வளவு மேல்கிறது. ஊரெல்லாம் ஏமாத்தி நான் ஒரு சாதுன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஊரெல்லாம் ஏமாத்தி தன் சாதுவா காமிச்சுக்கிறத விட நேர்மையாக வாழக்கூடிய தெருக்கூட்டும் துப்புரவு பணியாளர் எவ்வளவு மேல்கிறது. தட் இஸ் தி பாயிண்ட். அப்புறம் அடுத்து புரோபா எழுதுறாரு, மிகப்பெரிய செல்வந்தன் ஆவதில் குற்றமில்லை, ஆனால் செல்வம் திரட்டுவதற்காக வாழ்க்கைக்குரிய நேர்மையான வழியை முழுவதும் தியாகம் செய்து விடக்கூடாது. ஓகே பிரபுஜி, எனக்கு வந்து குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, நான் வந்து பொருளாதாரம் எனக்கு வேணும், அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இப்போலகம் இல்லை, நான் என்ன செய்வேன்? ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்க குடும்பத்தை நீங்க பராமரிக்கணும், உங்க செல்வம் வேணும், ஆனா நேர்மையான வழியை தியாகம் பண்ணக்கூடாது, என்ன பக்தி தொண்டை விட்டுறக்கூடாது. இது என்னோட அல்டிமேட் கோல். இந்த செல்வம் வந்து தற்காலிகமானதுதான், ஆனா கிருஷ்ண உணர்வு என்னோட அல்டிமேட் கோல். சோ நான் வந்து செல்வம் திரட்டுங்கிற பேர்ல கிருஷ்ண உணர்வை தியாகம் பண்ணக்கூடாது. இத்தகைய முயற்சி பக்தி தொண்டுக்கு தீங்கிழைப்பதாகும். ஒரு நத்தமற்ற பேச்சை கூட பேசக்கூடாது. பகவானின் தயவை சம்பாதிப்பதே ஒரு பக்தரின் நோக்கமாகும். பகவானின் தயவை சம்பாதிப்பதே ஒரு பக்தரின் நோக்கமாகும். எனவே அற்புத படைப்புகளில் உள்ள பகவானை பக்தர்கள் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும். பகவானின் படைப்பை பக்தர்கள் குற்றம் கூறக்கூடாது. என்ன கிருஷ்ணர் இப்படி படிச்சுட்டாரு என்னைய, நான் வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கடவுள் கருணையில, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இது கிருஷ்ணர் மேல எந்த குற்றமும் இல்லை, என்னுடைய கர்ம வினைப்படி நான் இந்த உடல் எடுத்திருக்கேன். அதனால பகவானை குற்றம் கூறுவது முட்டாள்தனம் இல்லையா? இந்த உலகத்துல அவங்கவுங்க கர்ம வினை அனுபவிச்சு, முற்பிறவில் செய்த கர்ம வினை, இப்பறிவில் செய்த வினைகள், எல்லா வினையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு குற்றத்தை வந்து கிருஷ்ணாட்ட சொல்லும். கடவுளுக்கு கண்ணு இல்ல, கடவுளுக்கு கருணை இல்ல. சோ தப்பு பூரா நம்ம மேலதான். சரி, அப்புறம் ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. நீங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கு, அதுக்கு பணம் வேணும் கேட்கலாம் சுவாமிகிட்ட, ஆனா பக்தியில இருந்து வெளியில வரக்கூடாதுங்க. சரி, சில பேர் இப்ப வந்து நம்ம என்ன பிரபுஜி, இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு அவங்க நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம கடவுளுக்கு போய் சேவை செய்ய போகல பிரபுஜி, அது மாதிரி நம்ம வேண்டிக்கலாமா கடவுள்கிட்ட? உங்க கேள்வி எனக்கு புரியல. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம கடமையை மட்டும் அவங்களுக்கு செஞ்சுட்டு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி 2 பொண்ணுங்களை நான் வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி இந்த வீட்டுல இருந்து அவங்களுக்கோசம் நம்ம இது பண்ண வேண்டாம், அவங்களுக்கு என்னவோ எல்லாம் செஞ்சுட்டு நம்ம இப்ப கடவுளுக்கு சேவை செய்ய கிளம்பிடலாமா வீட்டை விட்டு? அது தப்பா ரைட்டா? ஆமா, நீங்க உங்க கணவரோட சேர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு நீங்களும் கணவரும் பகவானுக்கு போய் சேவை பண்ணணும். அதுதான் வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம். ஓ, அது மாதிரி ஆனா வேண்டிக்கணும் கடவுள்கிட்ட, அது மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஆமா, பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணா, எவ்வளவு சீக்கிரம் எனக்கு பௌத்திக வாழ்க்கையில விடுவிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சேவை பண்றதுக்கு நிறைய தடங்கள்லாம் வருது. என் பொண்ணு வந்து அவன் பொண்ணை படிக்க வைக்கணும், அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு பௌதிக பொறுப்புகள் நிறைய இருக்கு. சீக்கிரமா இந்த பௌதிக பொறுப்புகளை நான் முடிச்சுட்டு முழுமையா உங்களுக்கு சேவை பண்ணணும்னு பிரார்த்தனை. பௌதிக பொறுப்புகளை எவ்வளவுக்குள்ள நம்ம கூட வச்சுட்டே இருக்கோம், அவ்வளவுக்குள்ள நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து முழுமையா சேவை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், பௌதிக பொறுப்புகளை சீக்கிரமா முடிக்கணும். அதனாலதான் வேத காலத்துல சீக்கிரமா கல்யாணம் பண்ணாங்க. வேத காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆணுக்கு 21 வயசு 22 வயசுக்கு போது கல்யாணம் பண்ணிடுவோம், பெண்ணுக்கு 16 17 வயசு. அப்ப இந்த ஆணுக்கு 45 வயசு வரும்போது அவன் குழந்தை வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிற சூழ்நிலை வரும். அப்போ அந்த குடும்ப பொறுப்பை தன் மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க அப்படியே தீர்த்தாடணும் போயிடும், சேவைக்கு போயிடும். 50 வயசுக்கு மேல அந்த குடும்ப தலைவர் முற்றிலும் இல்லற வாழ்க்கை விலகிடும். அந்தே நாராயண ஸ்மிருதி, ஏன்னா வயது ஆக ஆக எப்ப வேணா இந்த உடலை விடலாம், அதுக்கு தயாராகும் கிருஷ்ணரை நினைக்கணும்.
அப்போ நம்முடைய சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா வேதங்கள் என்ன சொல்லிட்டு தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. என்னுடைய தர்மத்தை நான் ஒழுங்கா செய்யணும், அது தேவையான பொருளாதாரத்தை நான் எடுத்துக்கலாம், என்னுடைய ஆசைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கலாம், இறுதியில மோட்சத்தை நோக்கி போகும். இறுதியில மோட்சத்தை நோக்கி போகும். அதனாலதான் இங்க பரிசித் மகாராஜ் என்ன கேட்கிறாரு, இந்த அர்த்த சாஸ்திரம் இந்த தர்ம சாஸ்திரம் கேட்டாரு. ஸ்மிருதி சாஸ்திரம், ஸ்மிருதினா வேதங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி வேதங்களில் வழிவந்த நூல்கள். ஸ்ருதி ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா வேதங்களில் தழுவி வந்த நூல்கள். ஸ்ருதினா கேட்கிறது, ஸ்ருதினா செவி வழியா கேட்டது. ரிக் யஜுர் சாமா இதெல்லாம் ஸ்ருதி. இதை தழுவி வந்த வேதங்கள் ஸ்மிருதி. என்னெல்லாம் ஸ்மிருதி? பாகவதம், இது புராணங்கள், உபனிஷத்துக்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துகள், இதெல்லாம் வேதங்களில் தழுவி வந்த நூல்கள். அந்த தழுவி வந்த நூல்கள்ல வேத சடங்குகள் என்னென்ன அதுல சொல்லியிருக்காங்க, ஒரு ஜீவாத்மா என்னென்ன ஃபாலோ பண்ணணும், மேலும் தர்மம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் திருப்தி ஆகியவற்றை செயல்முறைகளும் யாவை. பாத்தீங்களா, பேசிக்கிறோம் பரிசித் மகாராஜ் கேட்டு. சோ பரிசித் மகாராஜா வந்து எல்லா கேள்வி கேட்டு நம்ம கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஃபாலோ பண்ண மட்டும் தான், பின்பற்ற மட்டும் தான் வேணும். சோ ஒரு பக்தர் என்ன நினைக்கூடாது, இந்த உலகம் பொய்யானது, இந்த வாழ்க்கை பொய்யலன்னு நினைக்கூடாது. இது யார் நினைப்பா? பக்தி இல்லாத மாயாவாதிகள், அருவவாதிகள் இந்த உலகம் பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த உலகம் மித்யா, ஜெகம் மித்யா, இந்த உலகம் பொய், பிரம்மதான் சத்தியம், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திற்கு வந்து எல்லாம் பிரம்மத்துல முடியுது. ஆனா ஒரு பக்தனுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் பொய்யல்ல, தற்காலிகமானது. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பிரபுபாதா, ராமானுஜாச்சாரியர், மாதவாச்சாரியர் இவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த உலகம் பொய் இல்ல, இங்க எதுவுமே பொய் இல்ல, இங்க எல்லாம் இருக்கு. இந்த ஆன்மா பொய் இல்ல, இந்த ஜட சிருஷ்டிப்பு பொய் இல்ல, தற்காலிகமானது. ஆன்மாவுக்கு கிடைச்சிருக்கிற உடல் தற்காலிகமானது, இந்த உடல் பொய்யல்ல, இந்த உடல் தற்காலிகமானது, ஆன்மா நிச்சயமானது. இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, சிருஷ்டிப்பு எப்பவுமே நடந்திருக்கு, நிச்சயமா இருக்கு. பஞ்சபூதங்கள் எப்பவும் இருக்கு, பௌதிக சக்தி இருக்கு. சோ இங்க எதுவுமே பொய்யானது இல்ல, தற்காலிகமானதுன்னு ஒரு பக்தர் உணர்வு, தற்காலிகமானது. அதனால இந்த தற்காலிகமான உலகத்துல நான் நிரந்தரமான இன்பம் தேர்றது முட்டாள்தான். தற்காலிகமான உலகத்துல தற்காலிகமான உடல், தற்காலிகமான உலகம், தேவர்கள் தற்காலிகமானவங்க, தேவர் கொடுக்கிற வரமும் தற்காலிகமானது. இதை வச்சுக்கிட்டு நான் இங்க நிரந்தரமா இருக்கு நினைக்கிறது முட்டாள். எதெல்லாம் முட்டாள்தனம்? இந்த ஜட உலகம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இந்த ஜட உடல் தற்காலிகமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, தேவலோகம் தற்காலிகமானது, தேவர்கள் தற்காலிகமானவங்க, அவங்க கொடுக்கிற வரங்கள் தற்காலிகமானது. இதை வச்சு எப்படி நாங்க நிரந்தரமா இருக்க முடியும்? முடியாது, சாத்தியம் இல்லை. சோ இந்த நாலேஜ், இந்த அறிவு, ஞானம் ஒரு பக்தனுக்கு இருக்கு. சோ கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர், கிருஷ்ணாவோட உலகம் நித்தியமானது. கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன், கிருஷ்ணனுடைய உலகம் நித்தியமானது. அங்கதான் எனக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. நான் அங்க போகணும், நான் வந்து அங்க போகணும். சோ பகவானுக்கு தொண்டாற்றுவதில் மிகவும் உற்சாகத்துடன் இருப்பது பக்தி தொண்டை நிறைவேற்றக்கூடிய சாதகமான நிலையாகும். இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தீமைகள், இப்ப நன்மைகள். இதுவரைக்கும் ப்ரோப்பா சொல்லிட்டு இருந்து தீமைகள்லாம் சொல்லிட்டு இருந்தார், என்னென்ன பண்ணக்கூடாது ஒரு பக்தர். இனி அடுத்தது என்னென்ன பண்ணணும்? பகவானுக்கு தொண்டாற்றுவதில் மிகவும் உற்சாகா நிச்சயா தெரியா. பிரபோசாமி சொல்றாரா, உற்சாகா எப்பவுமே எந்தூசியாசம். இன்னைக்கு நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போறேன், இன்னைக்கு கோயில போய் சமைக்க போறேன், இன்னைக்கு நான் பூ கட்ட போறேன், இன்னைக்கு நான் வந்து பாகவதம் கிளாஸ் போக போறேன், இன்னைக்கு நான் சேவைக்கு போக போறேன். உற்சாகம், நிச்சயா, டிட்டர்மினேஷன், உறுதி. ஆச்சாரியர் சொன்ன விஷயங்கள்லாம் ஆர்வமா பின்பற்று. தத்தத் கர்ம பிரவர்த்தன். சங்க தியாக, பக்தர் அல்லாத சங்கத்தை அறவே தவிர்த்து. சதோ விருத்தி, எப்படி நாளுக்கு நாள் ஆர்வம், இன்னும் நிறைய செய்யணும், பகவான் நிறைய சேவை பண்ணணும். நிறைவடைவதில்லை, ஒரு பக்தர் வந்து நிறைவடைவதில்லை, நான் நிறைய சேவை பண்ணிட்டேன். இந்த 6 பக்திக்கு உகந்தது, சாதகமானது. சரி, அப்போ பிரபுபாத் மேல என்ன சொல்றாரு, பகவானின் பக்தி தொண்டு முறையை உலகமெங்கும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குருவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு குருவில் வந்து அவதரித்த பகவான் கிருஷ்ணர் விரும்பினார். எனவே இயன்றவை இந்த கட்டளை நிறைவேற்றுவதுதான் ஒரு தூய பக்தரின் கடமையாகும். தூய பக்தர் எப்படி இருக்காரு?
அவரு பக்தியில உற்சாகமா இருக்காரு, சைத்தன்யாவோட போதனைகளை பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. நீ கண் கூட பாக்குறோம், குருமார்கள் பாக்குறோம், பிரபுபாதரை பாக்குறோம், பக்தி சித்தாந்த மகாராஜ் எல்லா ஆச்சாரியரும் தனக்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றுறதுல உறுதியா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க. பிரபுபாருக்கு உடல்ல நிறைய தொந்தரவு வந்தது, குரு மகாராஜுக்கு உடல்ல நிறைய தொந்தரவு இருக்கு, ஆனாலும் உற்சாகமா இருக்காங்க, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய கருணை. அப்புறம் பக்தி தொண்டின் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவது மட்டும் அல்லாமல், இது முக்கியம் இந்த வேர்டு, பக்தி தொண்டின் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவது மட்டும் அல்லாமல் பகவான் சைதன்ய அடிச்சுவடுகளை பின்பற்றிய மார்க்கத்தை அமைதியான முறையில் பிரச்சாரம் செய்ய முயல்வதில் மிகவும் உற்சாகமுடையவராக இருக்க வேண்டும். சைலண்டா ப்ரீச் பண்றது என்னது? அமைதியான முறையில பிரச்சாரம் பண்றது என்னது? எப்படி அமைதியா பிரச்சாரம் பண்ணணும்? பை வே, லிவிங் வே, வாழும் முறை. சோ இப்படிதான் ஒரு பக்தர் இருக்கணும், ஒரு கிருஷ்ண பக்தர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தன் வாழ்க்கை முறையினால பேசாம பிரச்சாரம் பண்ணு. ஓ, அந்த பக்தர் பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்காரு, எவ்வளவு பணிவா இருக்காரு, எவ்வளவு பொறுமையா இருக்காரு, கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்றாரு, என்னென்ன பகவத்கீதை ஸ்லோகம், அப்படி ஒரு பக்தன் வாழும் முறையில பிரச்சாரம் பண்ணு. ஒரு டிவோட்டட் லிவிங் வே இஸ் a preaching. நான் கிருஷ்ணனோட பயிற்சி பண்றது ஒரு பிரச்சாரம் தான். மக்கள் பார்க்கும்போது ஒரு கிருஷ்ண பக்தர் இப்படிதான் இருக்கணும். அத்தகைய முயற்சியில் வெளிப்படையான வெற்றியை அவன் பெறவில்லை என்றாலும் அந்த கடமையை நிறைவேற்றி அவரை நிறுத்திவிடக் கூடாது. நான் பிரச்சாரம் பண்றேன், ரிசல்ட் வருதோ இல்லையோ, நான் என்னுடைய சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பேன். என்ன இவ்வளவு நாளா பண்ற ஒருத்தருமே பக்தராக மாட்டேங்கிறான், அதை பத்தி எல்லாம் கவலைப்படுது, அதை பத்தி கவலைப்படும். நம்மளுடைய டியூட்டி மட்டும் தான் பண்ணணும். நம்முடைய கடமை சைத்தன்ய போதனைகளை பிரச்சாரம் செய்யும். ரிசல்ட் வந்து கிருஷ்ணா கையில இருக்கு, அதனால நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். தூய பக்தர் ஒருவர் களத்தில் உள்ள ஒரு போர் வீரராக இருப்பதால் அவர் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்துவதில்லை. தூய பக்தர் ஒருவர் களத்துல போராளியா இருக்காரு, போராளிக்கு வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லை. நான் போர் களத்துல இருந்தேனா, நான் பிரபுபாதருடைய இயக்கத்துல நான் ஒரு சோல்ஜரா இருக்கேன், நான் போர் வீரரா இருக்கேன். மாயைக்கு எதிரான யுத்தம், சோ பிரபுபாதா வந்து மாயைக்கு எதிரான யுத்தம் ஏற்படுத்தி இருக்காரு. இந்த போர்க்களத்துல நானும் இருக்கேன், வெற்றி தோல்வி என்கிட்ட கிடையாது, என்னுடைய நான் தீர்மானிப்பது கிடையாது, அது வெற்றியோ தோல்வியோ நான் போர்க்களத்தில் இருந்தேன். பார்டர்ல ஆர்மி ஆபீசர்லாம் இருக்காங்க, அது சில நேரம் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, சில நேரம் டெரரிஸ்ட் ஜெயிப்பாங்க, சில நேரம் இவங்க ஜெயிப்பாங்க. சோ வெற்றி தோல்வி அவங்க கையில இல்ல, ஜஸ்ட் அவங்க டியூட்டி பண்றாங்க, அவ்வளவுதான். நாட்டுக்காக போய் அங்க நின்று யுத்தம் போடுறாங்க, சில நேரம் அவங்க உயிர் தியாகம் பண்றாங்க, சில நேரம் ஜெயிக்கிறாங்க. சோ ரிசல்ட் நம்ம கையில கிடையாது. அதான் கிருஷ்ணா சொன்னார், நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி, யூ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி அர்ஜுனா. கிருஷ்ணா எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நீ ஒரு கருவி மட்டும் தான் சொன்ன. அதனால சைத்தன்ய மகாபிரபு தெரியும் யாராருக்கு கிருஷ்ண பக்தி போய் சேரணும், பிரபுபாதருக்கு தெரியும் எங்க போய் சேரணும், நம்ம வெறும் கருவி மட்டும்தான், வெறும் கருவி. அதனால வெற்றி தோல்வி பொருட்படுத்தக்கூடாது. பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வது என்பது உலகாயுதமான வாழ்வுக்கு எதிரான போர் தொடுப்பதை போன்றதாகும். மாயைக்கு எதிரான ஃபைட், இது மாயைக்கு எதிரான யுத்தம். அதனால ஈஸி இல்ல அது, ஏன்னா மாயா வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி, அதோட ஈஸி இல்ல. வெவ்வேறு வகையான பௌதிகவாதிகள் உள்ளனர். சோ இவங்களுக்கு எதிராக போர் நடக்குது. இப்போ இந்த இந்த நாத்திகளிலிருந்து மக்களை காப்பாத்துறது ஒரு வைஷ்ணவருடைய கடமை. பௌதிகவாதிங்க, வெவ்வேறு வகையான பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, விஞ்ஞானிகள், புலன்பவாதிங்க, மாயாவாதிங்க, சூன்யவாதிங்க, எவ்வளவு பௌதிகவாதிகள் இருக்காங்க நாத்திகர்கள். இவங்களுக்கு இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வைஷ்ணவர். சோ அந்த வைஷ்ணவர் என்ன பண்றாரு, ஆச்சாரியோட அடிச்சுவட்டை பின்பற்றாரு, மகாபுடைய போதனைகளை பின்பற்றாரு. ரிசல்ட் அவர் எதிர்பார்க்கறது இல்ல. அது பகவானுடைய கருணை யாருக்கு போய் சேரணும், இன்னைக்கு பிரபுபாவுடைய கருணை யாருக்கு கிடைக்கும். நம்ம புத்தக விநியோகத்துக்கு போறோம், புத்தக விநியோகத்துக்கு போன எல்லா நாளும் புத்தகம் விற்குங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் சில நாள்ல புத்தகம் விற்காம போகாமே திரும்ப வந்திருக்கேன், சில நாள் ஒரு புத்தகம் கொடுத்துருக்கேன், 2 புத்தகம் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன நினைக்கணும், ஓ இன்னைக்கு வந்து பிரபுபாவுடைய கருணைக்கு யாருக்கும் கொடுத்து வைக்கல, நான் முயற்சி பண்ணேன் ஆனா யாருக்கும் கொடுப்பனே இல்லை. சோ இன்னைக்கு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, ஓ 2 பேருக்கு கிடைச்சிருக்கு, வாட் வெரி நைஸ். அதனால பிரபுபா சொன்னாரு, பிரபுபா எவ்வளவு பணிவா சொல்றாரு பாருங்க. பிரபுபா சொல்றாரு, நான் வந்து இந்த அமெரிக்கா மாகாணத்துக்கு வந்திருக்கேன், நான் வந்து என் குரு மகாராஜுடைய கட்டளை நிறைவேற்றுக்கா வந்திருக்கேன்.
நான் வந்து சைத்தன்ய மாவுடைய போதனைகளை பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன். இதுல ஒருத்தர் சீரியஸா எடுத்துட்டா கூட என்னுடைய மிஷன் சக்சஸ். யாரா ஒருத்தர் இந்த மேற்கத்திய நாட்டுல எழுதியிருக்காரு. பிரபுபாத் வந்து எங்க எழுதியிருந்தாரு? பகவத்கீதையோடைய இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காரு. யாரா ஒருத்தர் கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாங்கன்னா என்னுடைய நோக்கம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் எவ்வளவு பேர் பிரபுபாத் எதிர்பார்க்கல. பிரபுபாத் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காரு? பிரபுபாத் கிருஷ்ணாவையும் தன் குருவையும் டிபெண்ட் பண்ணி, பிரபுபாத வந்து குருவையும் கிருஷ்ணரையும் தான் சார்ந்திருக்காரு. அவர் வந்து ரிசல்ட்டை சார்ந்து இல்லை. ரிசல்ட் அவங்ககிட்ட விட்டாரு. நான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பிரபுபா என்ன சொல்றாரு? இப்ப பியூட்டிஃபுல் லெட்டர். பிரபுபாத வந்து கப்பல்ல போகும்போது கவிதை எழுதுறேன். அதுல கிருஷ்ணா, இந்த மக்கள்ல என்ன வந்து பக்தி வேதாந்த சுவாமின்னு அழைக்கிறாங்க. என்ன எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு அழைக்கிறாங்க. அந்த பேருக்கு நான் பொருத்தமானவன் ஆக்குறது உங்க கையில தான் இருக்கு. அந்த பேருக்கு பொருத்தமானவனை என்ன ஆக்குவது உங்க கையில தான் இருக்கு. இதுதான் ஹம்பிள்னஸ், பணிவு. இந்த உலகத்தையே மாத்தின பிரபுபாத எவ்வளவு பணிவு இருக்கு. நம்ம கொஞ்சம் சேவை பண்ணிட்டு அகங்காரம் அதிகம். உலகத்தையே மாத்தின பிரபுபாத் பணிவா இருக்காரு. ஒரு சிறு சேவையை செய்துட்டு நான் பெரிய அகங்காரம். இதான் டிஃபரன்ஸ். அப்புறம் ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டை சரியாக நிறைவேற்றுவதில் பக்தர் கவனமாக இருக்க வேண்டும். எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு யாருக்கு எதிராக போர் தொடுத்துட்டு இருக்கோம்? மாய்க்கு எதிராக போர் தொடுக்கிறோம். அப்ப கவனமா இருக்கணும். எப்ப வேணா அட்டாக் பண்ணும். கொஞ்சம் கவனம் சிதறனா, நீங்க ஆர்மியில பாருங்க, ஆர்மியில வந்து சோல்ஜர் எப்பவுமே கண்ணோட கவனமாவே இருப்பாங்க. ஈவன் பனி எல்லாம் பெய்யும், பயங்கர பனி இருக்கும். அந்த பனியில நிறைய அந்த ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கை கால் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. இந்த கண்ணோட நிப்பாங்க. சோ அலர்ட்டா இருக்கு, எப்பவுமே அலர்ட்டா இருக்காங்க ஆர்மியில. ஏன்னா எனி டைம் டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணும். எந்த நேரத்துல வேணாலும் டெரரிஸ்ட் தீவிரவாதி வந்து அட்டாக் பண்ணுவான். ஆர்மி ஆபீசர் வந்து எப்பவுமே அலர்ட்டா இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாயைக்கு எதிரான போர்க்களத்துல நம்ம கவனமா இருக்கணும். இல்லாட்டி ஈஸியா மாயா தூக்கிடும், ஈஸியா தூக்கிடும். அவ்வளவுதான். ஸோ ரொம்ப அலர்ட்டா இருக்கு, கவனமா இருக்கு. அப்புறம் வெறுமனே இந்த பக்தியில இருக்கிற சடங்குகளை மட்டும் அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. இதை பிரபு அடுத்து சொல்றாரு. வெறும் சம்பிரதாயங்களில் என்ன சொல்றாருங்க, சம்பிரதாயங்களில் மட்டுமே பற்றுடனா இருக்கக்கூடாது. உண்மையான ஆன்மீக குருவினுடைய உத்தரவின் கீழ் வெறும் சம்பிரதாயத்துக்காக என்று இல்லாமல் எவ்வளவு சேவை நிறைவேற்றப்பட்டது என்பது ஒரு காண வேண்டும். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கோயிலுக்கு போனேன், சர்வீஸ் கொடுத்தா பண்ணேன். சும்மா சாங்கியத்துக்கு நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், எனக்கு கோயில போனா சரி, ஏன் நீங்க சர்வீஸ் பண்ணலன்னு கேட்பாங்க, ஏன் நீங்க கோயிலுக்கு வரலன்னு கேட்பாங்க. அது சம்பிரதாயத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு வரும். அப்படி இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு சேவை செய்திருக்கின்றேன், நான் எவ்வளவு அர்ப்பணம் செய்திருக்கின்றேன். சும்மா மேலிருந்து வரையும் ஃபார்மாலிட்டிக்கா போய் ஒரு சம்பிரதாயத்துக்காக, ஓ நான் தீட்சை வாங்கிட்டேன், என்னை வந்து ஏன் பூஜைக்கு வரலன்னு கேட்பாங்க, என்ன ஏன் சண்டே ப்ரோக்ராம் வரலன்னு கேட்பாங்க. அதுக்காக பண்ணக்கூடாது. ஆத்மார்த்தமா முழுமையாக ஈடுபட வேண்டும். நான் எவ்வளவு சேவை செய்திருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு சேவை நிறைவேற்றப்பட்டது என்பது ஒருவன் காண வேண்டும். பக்தர் ஒருவர் எதற்காகவும் ஆசைப்படக்கூடாது. ஆனால் பகவான் விருப்பத்தால் தானாக தனக்கு கிடைக்கும் பொருட்களை அவன் திருப்தி அடைய வேண்டும். ஒரு பக்தர் எதையும் தேடி ஓட மாட்டார். ஒரு தூய பக்தர் வந்து எது பின்னாடி ஓட மாட்டாரு. தனக்கு என்ன கிடைக்குதோ அதை திருப்தி அடையாது. ஆனா பாருங்க, ஜட உலகத்துல அது நேர்மாறா இருக்கும். எது கிடைச்சாலும் பத்தாது, நாம ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அவ்வளவு செல்வம் வேணும், இங்கே இடம் வாங்கணும், அங்க இது பண்ணணும். நோ, இந்த கிரீடினஸ் இருக்கக்கூடாது. இந்த கிரீடினஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் சுகதேவ் கோஸ்வாமி போன்ற ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலின் கீழ் இந்த கொள்கைகள் அனைத்தும் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். இதை வந்து குருவிட்ட இருந்து கத்துக்கலாம், நடைமுறையில பயிற்சி பண்ணலாம். பரிச்சித் மகாராஜா சுகதேவ் கோஸ்வாமி வந்து சரியாக விசாரித்தார். இந்த உதாரணத்தை ஒருவர் பின்பற்ற வேண்டும். மகாஜன பரிச்சித் மகாராஜா வந்து தன் குருவிட்ட இருந்து என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாரு. அதே மாதிரி நானும் பக்தர் சங்கத்துல வந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை நடைமுறையில பயிற்சி பண்ணணும். ஓகே, சோ இந்த மாதிரி பரிச்சித் மகாராஜோட கேள்வி வந்து எவ்வளவு நன்மை தரக்கூடியதா இருக்கு. சோ நம்ம ஒரு பக்தி செய்யக்கூடிய பக்தன் நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கணும். பக்தினால எனக்கு, நான் வந்து பக்தி தொண்டு செய்யும் போது எனக்கு எதெல்லாம் நன்மை, எதெல்லாம் தீமை,
இது வரைக்கும் நம்ம முன்ன பேசுனதெல்லாம் பாதி வந்து தீமைகளை பத்தி ஆரம்பத்துல பேசும், நன்மைகளை பத்தி பேசும். அப்போ இந்த தீமைகளை களையணும். ஓ, இதெல்லாம் என் பக்திக்கு தடங்களானது, சாதகமானது இல்ல. அப்ப பக்திக்கு சாதகமானது மட்டும் எடுத்துக்கணும், தடங்களை தவிர்க்கணும். அது எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கு பெரும் தடையை. அப்புறம் தர்மம், பொருளாதார முன்னேற்றம், ஸ்மிருதி சாஸ்திரங்களில் வேத சடங்குகள், கட்டளைகள் யாவை. அப்போ இது நிறைய இருக்கு, நிறைய புண்ணிய கர்மாக்கள் இருக்கு ஸ்மிருதி சாஸ்திரத்துல. அதெல்லாம் ப்ரோபா பின்னாடி போப்பட்ல சொல்லியிருந்த பொருள் உரையில மரம் நடுறது, கிணறு வெட்டுறது, ஏரி வெட்டுறது, குளம் வெட்டுறது, சத்திரங்கள் கட்டி கொடுத்த மாதிரி ஒரு காலத்துல எவ்வளவு புண்ணிய கர்மாக்கள். இன்னைக்கு எங்க புண்ணிய கர்மா பண்றாங்க பாருங்க. இருக்கிற மரத்தை வெட்டுறான். ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் மரம் நட்டாங்க, மரம் வெட்டுறான். அவங்க குளம் வச்சாங்க, குளத்தை மூடுறான். சோ கலியுகம் பாருங்க, எல்லாம் தலைகீழ பண்ணுது. சோ ஸ்மிருதி சாஸ்திரத்துல நிறைய புண்ணிய சடங்குகள்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மரம் வளர்க்கறது, ஏரி வெட்டுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் நிறைய புண்ணிய கர்மாக்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த புண்ணிய கர்மா கூட மக்கள் செய்ய தயாரா இல்ல. அது செய்யலாம் பரவாயில்ல, இருக்கிறத அழிக்காம போதும். எப்படி அழிக்கிறாங்க பாருங்க. காடுகளை அழிக்கிறாங்க, மலைகளை சொல்றாங்க, ஆற்றுல மணலை சொல்றாங்க, எல்லாம் திருடி 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 கடைசியில இங்க வாழவே முடியாதுங்கிற மாதிரி. ஜன உலகத்துல இந்த பூமியில வாழவே முடியாது மாதிரி. ஆனா அந்த தலைவர்கள் தான் மக்கள் ஆதரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தலைவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டே இருக்காங்க. காடுகள் அழிக்கிறாங்க, அதுல திருடுறாங்க, ஊழல் போடுறாங்க. அப்புறம் வந்து எல்லா விதத்திலையும். இது ஏன்னா இந்த சாஸ்திர அறிவு இல்ல. இந்த புண்ணிய இது வந்து நான் இயற்கைக்கு எதிராக செயல்படுறேன், நான் மரம் வைக்கணுமே தவிர மரம் வெட்டக்கூடாது. அன்னைக்கு படிச்சுட்டு ராமராஜ்யம் என்னன்னு, அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தோம் ராமராஜ்யம் என்னன்னு ராமர் பரதன்ட்ட சொல்றாரு, நீ வந்து நிறைய மரங்களை வளர்க்கணும், மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் நிறைய நீ மழையே நம்பி இருக்காத, நிறைய நீர்த்தேக்கங்கள் உருவாக்குகிறார், ஏரிகள், குளங்கள், அப்புறம் அணைகள் எல்லாம் உருவாக்கு, தண்ணிகளை சேமிச்சு வைக்கிறார். வெறுமனே மழையை நம்பி இருக்காதுன்னு எப்ப சொல்ற? திரேதாயுகத்துல சொல்றேன். எப்படி கவர்மெண்ட் இருக்கு பாருங்க. கவர்மெண்ட்னா எப்படி இருக்கணுங்கிறது ராமராஜ்யம், பரதனுடைய ராஜ்யம். கவர்மெண்ட்னா எப்படி இருக்கணும்? பரதன் வந்து அரியாசனத்துல உட்காரவே இல்லை, அது ஆசைப்படவும் இல்லை. ராமனுடைய பாதையை கொண்டு உட்காந்து ஆட்சி பண்ணாரு. அதான் தன்னலமற்ற சுயநலமற்ற ஆட்சி. ராமராஜ்யம்னு அதான் மக்களுக்கான ஆட்சி. இன்னைக்கு பேசுவாங்க எல்லாம், நாங்க ராமராஜ்யம் கொடுத்துருவோம். எங்க கொடுக்குறேன்? அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க. சோ தர்ம சாஸ்திரங்கள்ல, இந்த ஸ்மிருதி சாஸ்திரங்கள்ல நிறைய புண்ணிய கர்மாக்கள் செய்ய சொல்லியிருக்கு. அந்த புண்ணிய கர்மாக்களை வந்து பத்தியும் சொல்லுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இதையே பண்ணியாவது ஒருத்தர் மேல மேல வரட்டும். நேரடியா பக்தி மார்க்கத்துக்கு வரவங்க இதை பண்ணியாவது வரட்டும். அந்த புண்ணிய கர்மா செஞ்சு கோயில்லாம் கட்டி அந்த வழிபாடு மூலமா படிப்படியா அவங்க பக்தி மார்க்கத்துக்கு அதுவும் தெரியும். அப்புறம் தர்மம், பொருளாதார முன்னேற்றம், புலன் திருப்தி ஆகியவற்றின் செயல்முறைகள். இது கடைசியில் எங்க போகணும்? பகவான்கிட்ட வரணும். ஓகே, நான் வந்து வேத முறைப்படி நான் வந்து என்னுடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தர்மம் வந்து இல்லற தர்மமா, இல்ல பிராமண தர்மமா, சத்திரிய தர்மமா தெரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படணும். அப்புறம் குடும்பம், சமுதாயம், பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் தன் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, இறுதியில மோட்சம். இன்னைக்கு இது எதுவுமே இல்லை, ஒன்லி காமம் தான். கலியுகத்துல காமா காமா லஸ்ட் லஸ்ட் செல்ஸ் கிராண்ட் புலைப்போம். இத்தகைய சமுதாயம் மாறணும். இத்தகைய சமுதாயம் மாறணும்னா இந்த பரிசுத்தனுடைய கேள்விகள் எல்லாரும் கேட்கப்படும், எல்லாருக்கும் போய் சேரும். பாகவத தர்மம். அதனாலதான் பிரபுபாதா வந்து இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணும். ஏன்னா இந்த கேள்வி எல்லாமே நமக்கு பெரும் நன்மை தரக்கூடியது. பகவான் கொண்டு போய் நிறுத்தணும், பக்தி தொண்டுகளை தளத்துக்கு வரும். அதனால பியூட்டிஃபுல் கொஸ்டின், ரொம்ப அழகழகான கேள்விகள். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு கத்துட்டதை நடைமுறையில பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் கத்துக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சின்றது ஜீவாத்மனுடைய உண்மையான நிலை என்ன, அப்புறம் அவர் எப்படி பகவான்கிட்ட வந்தாரு, எப்படி பகவானால பராமரிக்கப்படுறாரு, எப்படி ஆதரவற்ற நிலையில போறாங்க. ஸோ பக்தி மார்க்கத்துல வந்து இருந்து நம்ம காப்பாற்றப்படலாம். அப்புறம் பக்தி தொண்டு செய்யும் போது வரக்கூடிய நன்மை தீமைகளை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி அதை வந்து நான் நடந்து வர்றது. ரொம்ப அழகான கேள்வி. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பாடம். அதனால பாகவத கல்வி இன்றியமையாது. அதனால பிரகலாத் சொன்னாரு, கௌமாரம் ஆகிறது பிரஜான் தர்மான் பாகவதாய். குழந்தை பிராயத்திலிருந்தே ஒருத்தர் பாகவத சொல்லி. அதனால ஒரு வரப்பிரசாதம்.
கலியுகத்துல கிருஷ்ணர் பாகவதத்துல இருக்காரு. எவ்வளவுக்கு பாகவதத்தை நம்ம படிக்கிறோமோ, தன்னை உணர்ந்து ஆத்மாக்கள் கேட்கிறோமோ, அதை நடைமுறையில பயிற்சி பண்றோமோ, அவ்வளவு மாயைக்கு எதிரான போர்க்களத்துல நம்ம வலுவா நிற்போம். மாயைக்கு எதிரான போர்க்களத்துல நம்ம வலுவா நிற்போம். இல்லாட்டி வலுவிழந்து கீழே விழுந்துடும். வலுவிழந்து கீழே விழுந்துடும். அதனால பாகவத தர்மா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். யுக தர்மா பக்தி மார்க்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ரெண்டும் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் மாயைக்கு எதிரான ஃபைட்ல. இந்த ரெண்டும் நான் உறுதியா பண்ணா அதுக்கான அசோசியேஷன் ரோபாரு கொடுத்துருக்கேன் பக்தர் சங்கம். ஸோ பக்தர் சங்கத்துக்குள்ள இருந்து நான் இதை ஃபாலோ பண்ணணும். பக்தர் சங்கத்துக்கு விலகிட்டேன்னா எதிரிட்ட மாட்டிக்குவேன். சில நடக்கும் இல்லையா, ஆர்மியில் என்ன நடக்கும்னா, இந்த ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர் எதிரிநிலை போய் மாட்டிக்குவார். இவர் விலகிட்டாங்கன்னா எதிரிநிலை போய் மாட்டிக்குவாங்க, அவனை கொண்டுருவாங்க. அந்த மாதிரிதான் நான் பக்தர் சங்கத்துக்கு விலகுனா இங்க நிறைய பெரிய பெரிய அந்த இதெல்லாம் இருக்கு, நாத்துக்கெல்லாம் நம்ம போலீஸ் உதறிடுவாங்க. ரெண்டாவது மாயா நம்மள ஒண்ணுலாம பினிஷ். அதனால பக்தர் சங்கத்துக்கு விலகக்கூடாது, பாகவதம் படிக்கிறதை நிறுத்தக்கூடாது, நாம ஜெபத்தை நிப்பாடு. இதுதான் மாயைக்கு எதிரான அஸ்திரம், ஃபைட் பண்றது. ஹரே கிருஷ்ண. பாகவதம் கீ